அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மகர ராசி அன்பர்களுக்கு 2இல் ராகு, 3இல் சனி, 5இல் செவ்வாய், 6இல் சூரியன், புதன், 7ஆம் இடத்தில் குரு, 8இல் கேது, சுக்கிரன் இருக்கின்றனர். மகர ராசி அன்பர்களுக்கு 6இல் சூரியன், 7இல் குரு இருப்பது ஒரு அற்புதமான அமைப்பு. அரசு ஊழியர்களுக்கு நன்மைகள் பெருகும். எதிர்பார்த்த பதவி உயர்வுகள், பண வரவுகள் உண்டாகும். வேலை இழந்தோருக்கு வேலை கிடைக்கும். அரசியல்வாதிகள் நன்கு புகழ் பெறுவர். கட்சியில் அவர்களின் ஆலோசனைகள் அனைத்தும் ஏற்கப்படும். மருத்துவர்கள் நன்கு புகழ் பெறுவர் அவங்களது துறையில். 7இல் குரு சஞ்சரிப்பது மிகவும் சிறப்பான அமைப்பு. இதுவரை திருமணம் இல்லாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய பெண்களுக்கு நல்ல விதத்தில் குழந்தை பாக்கியம் உண்டாகும். ராசியாதிபதி சனி 3இல் சிறப்பாக இருப்பதால் தொழில் வளம் நன்றாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபம் காண்பீர்கள். அதிர்ஷ்டம் உண்டு. சுபகாரியம் கூடும். அசையா சொத்துக்களில் பணத்தினை முதலீடு செய்யலாம். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் அனைத்தும் விலகி பெண்களுக்கு இளமை கூடும், முகப்பொழிவு கூடும். பெண்கள் அடிக்கடி பியூட்டி பார்லர் சென்று வரலாம். பேச்சில் மற்றும் சற்று பொறுமையாக இருங்கள். ஏனென்றால் 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு இருப்பதால் பேச்சில் சற்று கவனம் தேவை. 8ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். வயிறு உபாதை உண்டாகலாம். சிலருக்கு விரும்பிய இடத்தில் இடமாற்றம் கிடைக்கும். மாணவர்கள் கடினமான விஷயத்தை கூட எளிதில் புரிந்து கொண்டு நன்றாக படிப்பர். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். சிலர் உயர் கல்விக்காக வெளிநாடு வெளிமாநிலங்கள் சென்று வரலாம். 3இல் உள்ள சனி, 6இல் உள்ள சூரியன், 7இல் உள்ள குரு உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவார்கள். காரிய தடைகள் அனைத்தும் விலகும். குடும்பத்தில் புரிதலும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். வியாபாரம் நன்றாக இருக்கும். தொழில் வளர்ச்சி பெருகும். பொருளாதாரம் உயரும். அரசாங்க காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும். மூத்த சகோதரர்களுடன் உள்ள மனக்கசப்பு அனைத்தும் நீங்கும். மேல் அதிகாரிகள் துணை புரிவார்கள். கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். 2இல் ராகு, 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் பெண்களால் சில பிரச்சனைகள் வரலாம். பெண்ணிற்கு பெண்தான் எதிரி. யாருக்கும் நான் அது செய்கிறேன் இது செய்கிறேன் என வீண் வாக்கு கொடுக்க வேண்டாம். வம்பில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். மற்றவர்களிடம் குறை கூறுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். 16ஆம் தேதி இரவு 7:53 முதல் 18ஆம் தேதி இரவு 11:59 வரை சந்திராஷ்டமம் உண்டு. பேச்சில் கவனம் தேவை. கோவிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். தினமும் சுந்தரகாண்டம் பகவத்கீதை படியுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.